நம்ம மிஷன் 80ல நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ்க்கான நம்ம இது போயிட்டுருக்கு, மிஷன் போயிட்டுருக்கு. அதில் நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடுடைய நவீன தமிழ்நாடுடைய வரலாறை பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து போர்ச்சுகீசியர்கள் எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்கக்கான ஒரு ஓவர்வியூ, போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, அவங்களோட வருகையோட முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரியான தாக்கத்தை நம்மளுடைய இந்தியாவில் ஏற்படுத்தினாங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்து ஐரோப்பியர்கள் யார் யாரெல்லாம் வரா, அவங்களோட முக்கியத்துவம் என்ன, அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், நம்ம வந்து அதில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது போர்ச்சுகீசியர்கள் வரைக்கும் பார்த்தோம், ஆமாவா? போர்ச்சுகீசியர்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன். 1498ல் நம்மளுடைய வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வரார். மேலே யாரோட ஹெல்ப்போட வரான்னு பார்த்தோம், அப்துல் மஜீத் அவங்களுடைய சப்போர்ட்டோட இந்தியாவுக்கு 1498ல் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கண்ணனூர்லேயும் கொச்சின்லேயும் ஃபோர்ட் அவங்களோட வணிக மையத்தை அமைக்கிறாங்க. ஜாமரின் கூட அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது, முரண்பாடு வருது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரியல் வரார். அதுக்கு அடுத்து நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு போர்ச்சுகீஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அல்மெய்டாவை ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் போர்ச்சுகீஸாக நம்மளுடைய இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அவர் 1505லேருந்து 1509 வரைக்கும் இருக்கார். அவர் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் அவர் குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம், நம்மளுடைய ப்ளூ வாட்டர் பாலிசின்னு பார்த்தோம். அவன் நீல நீர் கொள்கையை வந்து அவரோட முக்கியமான பாலிசின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அல்போன்சோ டி அல்புகர்க் 1509லேருந்து 1515 வரைக்கும் இருக்கார். இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ்ன்னு பார்த்தோம். போர்ச்சுகீசிய ஆளுகையுடைய உண்மையான நிறுவனர் இந்தியாவில் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தாண்டி அவரோட முக்கியமான இம்பாக்ட் என்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, 1510ல் 1510ல் என்ன பண்ணுறார், போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவை கேப்சர் பண்ணுறாங்க 1510ல். அதை அவங்களோட கேபிட்டலாக மாற்றுறது யாருன்னு பார்த்தோம், நம்மளோட நினோடா டி குன்ஹா தான் மாற்றுறாரு. என்ன பண்ணுறார், 1530ல் 1530ல் அவங்க வந்து நம்மளுடைய போர்ச்சுகீசியர்களுடைய கேபிட்டலாக 1530ல் மாற்றுறார். ஓகேவா? எஸ், அதை தாண்டி போர்ச்சுகீசியர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய நிறைய விஷயங்கள்ல வந்து இந்தியாவில் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து சத்தியை ஒழிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். புது வகையான கிராப்ஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, புது வகையான பயிர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கலாம் பார்த்தோம், ஆமாவா? எஸ், அதுவும் அவங்களோட தொடர்ச்சியாக எப்படி போர்ச்சுகீசியர்களுடைய வெற்றி இந்தியாவில் அவங்களுக்கான வர்த்தக வெற்றி வந்து ஐரோப்பாவில் என்ன ஆகுது, ஒரு பெரிய கிரேட் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுது யூரோப்பில். அப்போ அதன் அடிப்படையில் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த செகண்ட் யூரோப் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஓகேவா? எஸ், அவங்கள பற்றி பார்ப்போம். 1602ல் ஓகே அவங்களுடைய கம்பெனி என்னென்னு பேரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க பிலாங்ஸ் டு நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. அப்போது அவங்க நெதர்லாந்து சேர்ந்தவங்க 1602ல் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட யுனைடெட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1596ல் 1596ல் சுமாத்ரன் ஐலண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடு அமைக்கிறதுக்காக விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறாங்க. சுமத்ரன் ஐலண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்தோனேஷியா சுமத்ரன் ஐலண்ட் தான் நம்ம டச்சோட முக்கியமான பிளேஸாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 1602ல் தான் பண்ணுறாங்க, அவங்களோட கம்பெனியாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வராங்க. எந்த வருஷம், 1605 1605ல் இந்தியாவில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் எங்கே பார்க்குறோம், நம்மளுடைய மசூலிப்பட்டினத்தில் பார்க்குறோம். ஓகேவா? மசூலிப்பட்டினத்தில் 1605ல். ஓகேவா? எஸ், நான் முன்னாடியே சொன்னேன், பிரிட்டிஷோடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் எங்கே தான், மசூலிப்பட்டினம் தான். ஓகேவா? எஸ், அதே மாதிரி தான் நம்மளுடைய டச் ஈஸ்டர்ன் கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் எங்கே தான், மசூலிப்பட்டினமில் தான். 1605 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாகப்பட்டினமை கேப்சர் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து, போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து. நம்ம முன்னாடி சொன்ன போர்ச்சுகீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, நாகப்பட்டினமை கேப்சர் பண்ணியிருப்பாங்க, நாகப்பட்டினமை கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. யாருடைய ஹெல்ப்போட, சிவப்ப நாயக்கர் வச்சு பார்த்தோம், ஆமாவா? சிவப்ப நாயக்கருடைய சப்போர்ட்டோடைய நாகப்பட்டினத்தில் ட்ரேட் சென்டர் அமைச்சிருப்பாங்க. அதை யார் கேப்சர் பண்ணுறா, நம்மளோட டச் 1605ல் கேப்சர் பண்ணுறாங்க. They participated in the redistributive or carrying trade. They brought to Far East Islands various goods and merchants from India. என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டச்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம், போர்ச்சுகீசியர்களுக்கு 2 நோக்கம், டியூவல் அப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் டச்சுக்காரர்கள் அப்படி கிடையாது. டச்சுக்காரர்கள் அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணுமோ இல்லை வேறு ஏதாவது இடத்த பிடிக்கணுங்கிறத நோக்கம் விட அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னதான், அவங்களுக்கு வர்த்தகம் மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்தியாவில் எங்கெங்க மாதிரியான குறிப்பாக மசாலா பொருட்களை தேடி தேடி அலைஞ்சு இந்தியாவில் அந்த மாதிரியான இடங்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 1608ல்
செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கரோட அனுமதியோட என்ன பண்றார், தேவனாம்பட்டினத்துல நம்மளுடைய வர்த்தக மையத்தை அமைக்கிறார். தேவனாம்பட்டினம்னா இப்ப கடலூர் பக்கத்துல. ஓகே, அதே மாதிரி அங்க டேவிட் கோட்டையை கட்டுறாங்க. அது அந்த இடத்துல டேவிட் ஃபோர்ட்டை இது பண்றாங்க. அதுக்கப்புறம் யாரு அதை கேப்சர் பண்ணியிருப்பானா, பிரிட்டிஷ் அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க 1690ல. அதை நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி பார்த்தோம்னா 1613 1613ல புலிக்காட்டுல, ஓகே 1613ல என்ன பண்றோம், நம்ம வந்து புலிக்காட்டுல கெல்ரியா ஃபோர்ட்டை கட்டுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் மெயின்ஸ்க்கும் மேபி கேட்கலாம். கெல்ரியா ஃபோர்ட் எப்போ பில்ட் பண்றாங்க அப்படின்னா 1613 1613ல நியர் புலிக்காட் பக்கத்துல பில்ட் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரேட் சென்டரா இருக்கு கெல்ரியா ஃபோர்ட். ஓகே, இன்னுமே இருக்கு கெல்ரியா ஃபோர்ட். அவங்களோட முக்கியமான வர்த்தக மையமா கெல்ரியா ஃபோர்ட் இருக்கு. ஓகே, யாரோட வர்த்தக மையமா, நம்மளுடைய டச்சுக்காரர்களோட வர்த்தக மையமா கெல்ரியா ஃபோர்ட் இருக்கு. ஓகே, கேப்சர்ட் நாகப்பட்டினம் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் இன் 1659. நான் சொன்ன 1659ல நாகப்பட்டினம் யார்கிட்ட கேப்சர் பண்றாங்க, போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய டச்சுக்காரர் கேப்சர் பண்றாங்க. அது எப்போ அவங்களோட கேபிட்டலா மாறுதுன்னா 1690 1690. நான் முன்னாடி பார்த்தோம் போர்ச்சுகீஸ் 1610ல 1510ல 1510ல கோவாவை பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கேப்சர் பண்றாங்க. 1530ல அது கேபிட்டலா மாத்துறாங்க. அதே மாதிரி தான் 1659ல நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணாலும், போர்ச்சுகீசியர்கள் கேப்சர் பண்ணாலும் எப்போதான் கேபிட்டலா மாறுது, 1690ல அவங்களோட கேபிட்டலா மாறுது. ஓகேவா, எஸ். அதே மாதிரி அவங்களோட வீழ்ச்சி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து வர்த்தக மட்டுமே நோக்கமாக வச்சிருக்காங்க. அவங்க வர்த்தக நோக்கமாக வச்சிருக்கிறதால என்ன பண்ண முடியல, பெரிய அளவுக்கு அவங்க வந்து இந்தியாவுடைய சார்ந்த இடங்களை பிடிக்க முடியல. அப்போ அது எதுக்கு வீழ்ச்சி வித்துடுதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட வீழ்ச்சிக்கு தான் வித்துடுது. அதன் அடிப்படையில் அதுவுமே இல்லாமல் போட்டி ஐரோப்பியர்கள், அதாவது காம்படிட்டிவ்னஸ் வந்து அதிகமாக கிரியேட் ஆயிடுது அமங் த யூரோப்பியன்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இவங்க வளர்ற டைமில் தான் யார் எமர்ஜ் ஆயிட்டா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எமர்ஜ் ஆயிருச்சு. ஆமாவா, எஸ். The English were rising to prominence and posed a serious challenge to the commercial interest of the Dutch. Okay, the climax of the enmity between the Dutch and English, in the east was at அம்பாயினா மசக்கர். இது வந்து ரிப்பீட்டடா கேட்குற ஒரு விஷயம். நம்மளோட அம்பாயினா மசக்கர், அம்பாயினா படுகொலை இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ் நடந்த ஒரு விஷயம் 1623ல நடந்தது. அப்போ அது டச்சுக்காரர்களால் பண்ணப்பட்டுச்சு. அந்த டச்சுக்காரர்கள் யார், பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸை கொண்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் ஜாப்பனீஸ் ட்ரேடர்ஸை கொண்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டச்சுக்காரர்களை ஒழிச்சு கட்டுறதா முதன்மையை நோக்க வச்சு என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்களோட ட்ரேடை கொலாப்ஸ் பண்றாங்க. அதன் அடிப்படையில் 1667 இங்கிலீஷ் அக்ரீட் டு வித்ரா ஆல் தர் கிளைம்ஸ் ஆன் த இந்தோனேஷியா அந்த டச் ரிட்டையர்ட் ஃப்ரம் இந்தியா. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறது, ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரேட் ஒரு அக்ரிமெண்ட் வருது. இந்தியாவிலேருந்து எல்லா இடத்தையும் நீங்கள் விட்டு போயிடணும், நாங்கள் உங்களுக்கு இந்தோனேஷியாவில் இருக்க ஐலண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், பிரிட்டிஷ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதுக்கான காரணம் என்னது, இந்த அம்பாயினா படுகொலை, அம்பாயினா மசக்கர். ஓகே, அடுத்து 1672 to 74ல தேர்ட் ஆங்கிலோ டச் வார். அதில் இங்கிலீஷோட ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக யாரை டிஃபீட் பண்ணிடுறாங்க, நம்ம டச்சை டிஃபீட் பண்ணுறாங்க. 1759ல இங்கிலீஷ் கேவ் கிரஷிங் ப்ளோ டு த டச் அம்பிஷியஸ் இன் இந்தியா இந்த பேட்டில் ஆஃப் ஹூக்லி. பேட்டில் ஆஃப் ஹூக்லியில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, யாரை டிஃபீட் பண்ணுறாங்க, 1759ல இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பேட்டில் ஆஃப் ஃபெடரா. ஓகே, இந்த பேட்டிலுக்கு பேர் பேட்டில் ஆஃப் ஹூக்லி, பேட்டில் ஆஃப் பெடரா யுத்தம் சொல்லுவாங்க. இதுல டச் என்ன பண்றாங்கன்னா 1759ல யாரை டிஃபீட் பண்றாங்க, இப்போ இங்கிலீஷ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க டச். ஓகேவா, எஸ். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வர்த்தகத்தை மையமாக மட்டுமே வச்சு நோக்கமாக செயல்படுறதால நம்மளோட டச் வந்து இந்தோனேஷியன் ஐலாண்ட்லேயே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிடுறாங்க, ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா. ஓகேவா, எஸ். ஏன்னா இந்தோனேஷியாவில் டச்சோட முக்கியமான நோக்கம் என்ன, ஸ்பைசஸ் தான். ஸ்பைசஸ்ங்கிறப்போ இந்தியா வந்து ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ் லைக் நம்மளுடைய பிளாக் பெப்பர், கருமிளகு அல்லது குறுமிளகு சொல்லப்படுறது. அப்போ அந்த மிளகுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் இந்தியா. அப்போ இந்தோனேஷியாவில் எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில்லியை கண்டுபிடிச்சிடுறாங்க, மிளகாயை கண்டுபிடிக்கிறாங்க. மிளகாயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சில்லியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிளகுக்கான தேவை குறையுது. அதன் அடிப்படையில் இந்தோனேஷியாவை நோக்கி மட்டுமே யார் டைவெர்ட் ஆயிடுறா, நம்மளோட டச்சு டைவெர்ட் ஆயிடுறாங்க. ஏன் ஹியூஜ் ப்ராஃபிட் ஃப்ரம் ட்ரேட். ஓகேவா, எஸ். அப்போ அவங்களுக்கான வர்த்தக மையம் வந்து ஈஸியாக எங்கே கிடைச்சிருது, அவங்களுக்கு இந்தோனேஷியாலேயே அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடுது. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் இஸ் நம்மளுடைய இது டச்சுக்கான விஷயங்கள். ஓகே, அடுத்து டேனிஷ்
ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, நம்மளுடைய டேனியர்களை பற்றி பார்க்க போகிறோம். டேனியர்களுமே இந்தியாவில் ஒரு சில இம்பாக்டை ஏற்படுத்தினாங்க. இவங்க இந்தியா முழுமைக்கும் பெரிய அளவுக்கு வர்த்தக மையங்கள் அமைக்கலனாலுமே குறிப்பாக தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியை சுற்றின விஷயங்களில் இவங்க ரொம்பவே முக்கியமான வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க டேனியர்கள். டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1616 நிறுவப்பட்டது. நம்ம முன்னாடி சொன்னால் 1616 நம்ம அந்த ஓவரால் அவுட்லுக்கில் பார்த்துருப்போம். ஆமாவா? 1616 நிறுவப்பட்டது. 1620 தஞ்சைக்கு அருகில் டிராங்குபார், அவங்க பேர் வச்சது டிராங்குபார்னு வச்சிருப்பாங்க, தமிழில் தரங்கம்பாடி. கல்கத்தா அருகில் செராம்பூர்லையும் அவங்க வந்து ட்ரேட் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக பெரிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணல, அவங்க ட்ரேடை எக்ஸ்பாண்ட் பண்ணாமல் 1845 எல்லாமே யாருக்கு சேல் பண்ணியாச்சு? பிரிட்டிஷ்க்கு சேல் பண்ணாங்க. ஓகே, குறிப்பாக இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ்னா ட்ரேடுக்காக விடவும் எதுக்கு தான், குறிப்பாக மிஷனரி ஆக்டிவிட்டீஸ்க்கு தான். பெஸ்ட் மிஷனரி யார் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீகன்பால், அவரை பற்றி பார்ப்போம் பின்னாடி. அவங்க வந்து பெரும்பாலும் வணிகத்தை விட எதில் தான் ரிலீஜியஸ் கன்வர்ஷனில் தான் அதிகமாக இன்வால்வ் ஆனாங்க. நான் சொன்ன மாதிரி 1620 அமைக்கப்பட்ட அவனோட முக்கியமான ஃபோர்ட்டு டிராங்குபார், தரங்கம்பாடி 1620 அமைக்கப்பட்டது. ஓகேவா? அவர் நான் சொன்ன மாதிரி ஜீகன்பால்க் டேனிஷ் கிங் வந்து இங்கே இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பார். பட் ஜீகன்பால்க் வந்து ஜெர்மானியன். ஓகேவா? ஜீகன்பால்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேவா? எஸ், அதை தாண்டி அவர் அமைச்ச பிரிண்டிங் ப்ரெஸ் தான் ஏஷியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ், ஆசியாவிலேயே முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் இதுதான் ஜீகன்பால்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். அதை தாண்டி அவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா அவர் பண்ண 3 முக்கியமான வேலைகள். ஒன் இஸ் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங், ரிலீஜியஸ் கன்வர்ஷன். ஜீகன்பால்க் ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவோட தான் இந்தியாவுக்கு வரார். குறிப்பாக எஜுகேஷன் கொடுக்கணும் மக்களுக்கு. எப்படி, எந்த மாதிரியான எஜுகேஷன்னா குறிப்பாக டிப்ரெஸ்ட் கிளாஸ் உமன்ஸ்க்கு. ஓகே, யார் யாருக்குன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், குறிப்பாக உமன்ஸ்க்கு. ஏன்னா பெண்களுக்கு அப்போ கல்வி மறுக்கப்பட்டுச்சா, பெண்களுக்கும் என்ன பண்ணணும், கல்வி கொடுக்கணுங்கிறது தான் யாரோட நோக்கம், நம்மளுடைய ஜீகன்பால்கோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. அதை தாண்டி ஜீகன்பால்க் பண்ணுற ஒரு விஷயம், அவர் ஒருத்தராக மட்டுமே என்ன பண்ண முடியாது, டீச்சராக இருக்க முடியாது. அவர் ஏன்னா அவர் டீச்சர். அப்புறம் என்ன பண்ணுறாரு, டீச்சருக்காக என்ன பண்ணுறாருன்னா டீச்சருக்கு படித்தவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறார். ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேருக்கு கல்வி கொடுப்பாங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துகிறார். அடுத்த முக்கியமான விஷயம் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். குறிப்பாக கோஸ்டல் ரீஜனில் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்க மக்களை என்ன பண்ணுறார், குறிப்பாக மதமாற்றம் செய்கிறார், கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறார். இந்த 3 முக்கியமான நோக்கமாக தான் எதுக்கு யார் வரார், ஜீகன்பால்கை டேனிஷ் கிங் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? எஸ், அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அல்லது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேவா? எஸ், ஏன் இதெல்லாம் நம்ம இவ்வளோ குயிக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, நம்மளுடைய போர்ச்சுகீஸோட ஏதோ டச்சோடதோ பெரிய அளவுக்கு என்ன இல்லை, இம்பாக்ட் கம்மி தான். ஆமாவா? எஸ், நம்ம ஹிஸ்ட்ரியிலே பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வராது. அதனால நம்ம இந்த டாப்பிக்கை விட அடுத்தடுத்து வர டாபிக் நம்மளுடைய போலிக்கர் ரிவோல்ட், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பாலிசிஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? எஸ், நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க தான் அடுத்த ஒரு ஃபர்தர் ஒரு 250 இயர்ஸ்க்கு, ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க. இதில் 1757 இருந்து நம்ம ரூல் பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1757 நம்மளுடைய 1857 ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் வந்து இந்தியாவில் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் க்ரோன் ரூல் நம்மளுக்கு வந்திருக்கும். க்ரோன் ரூல் வரதுக்கு காரணம் யார் தான், நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான். ஓகேவா? எஸ், அதில் பாருங்க, குறிப்பாக ஃப்ரான்சிஸ் ட்ரேக் பற்றி தெரியணும். ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து 1580 பாண்ட் வாயேஜ், அதாவது நம்ம உலகம் சுற்று பயணத்தை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1588 ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படிங்கிற பெரிய கப்பலை, அதுதான் வேர்ல்டுலேயே அப்போ லார்ஜஸ்ட் ஷிப்பாக இருந்துச்சு, அந்த கப்பலை டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன் ஸ்பானிஷ் ஆர்மடா டிஃபீட் பண்ணது பெரிய அளவு பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்னேன் யூரோப்பில் 2 பெரிய கிரேட் பிரதர்ஸ், அதாவது பிக் பிரதர்ஸ் தான் இருந்தாங்க. ஒன் இஸ் போர்ச்சுகீஸ், அனதர் ஒன் இஸ் நம்மளுடைய ஸ்பெயின் நம்ம பார்த்தோம். அதனால தான் அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரீட்டி ஆஃப் டார்டிசிலாஸ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ட்ரீட்டி மூலமாக வேர்ல்டே 2 பிரிச்சிருப்பாங்க. ஆமாவா? ஈஸ்டர்ன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் வேர்ல்டு பிரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்களோட பெரிய கப்பலை ஸ்பானிஷ் ஆர்மடாவை என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இந்த ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து டிஃபீட் பண்ணுறார் இந்த இயர் ஆஃப் 1858. ஓகேவா? எஸ், ஃப்ரான்சிஸ் ட்ரேக் 1858 டிஃபீட் பண்ணுறார். ஓகேவா? எஸ், அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1599 ஒரு கம்பெனியை உருவாக்கணும். ஏன்னா ஸ்பெயின் மாதிரியும் போர்ச்சுகீஸ் மாதிரியும் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன பண்ணுறது, நம்ம பிரிட்டிஷ்காக இங்கிலாந்துக்காக ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாம் ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 1599 கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது. அதன் அடிப்படையில் December 31, 1600 அவங்க வந்து அதுக்கான பெர்மிஷன் யார்கிட்ட வாங்குறாங்க, குவீன் எலிசபெத் 1 கிட்ட இருந்து, அதாவது முதலாம் எலிசபெத் 1 கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகே, அரச சாசனத்தை வாங்குறாங்க. ஓகேவா?
இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெர்மிஷன் வந்து 15 இயர்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கான பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு நான் ரிட்டர்ன் பண்ணிடணும், அவங்களுக்கான லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். பட் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1601ல 1609ல கம்ப்ளீட்டா அந்த ஹென்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்ப்ளீட்டா முதலாம் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 1609ல கம்ப்ளீட்டா அந்த மோனோபாலியை இந்தியாவுக்கு கொடுத்துருப்பார். அப்போ 1609லேருந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்ப்ளீட் மோனோபாலி இதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏகபோகத்தை பெற்றனர் 1609ல. இந்த ஏகபோக இந்த மோனோபாலி ட்ரேட் தான் கரெக்டா 1613ல 1813ல ஓகே சார்ட்டர் ஆக்ட் மூலமா ரத்து பண்ணியிருப்பாங்க. சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டம் 1813 மூலமா இந்த 1609ல கொடுத்த அந்த மோனோபாலி ட்ரேடை 1813 என்ன பண்ணியிருப்பாரு, கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? எஸ், நம்ம சார்ட்டர் ஆக்ட் பார்க்கும்போது சொல்கிறேன், நான் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதில் பார்க்கும்போது 1813 என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மோனோபாலியை ரத்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அடுத்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன 1609ல சூரத்தில் ஒரு மினி செட்டில்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே அவனோட ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்கே தான், மச்சுலிப்பட்டினம் 1611 அதான் கொடுத்துருக்கு. கேப்டன் ஹாக்கின்ஸ் 1609ல கேப்டன் ஹாக்கின்ஸ் அரைவ்ட் இன் த கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீரோடைய கோர்ட்டுக்கு வந்திருப்பார் கேப்டன் ஹாக்கின்ஸ். ஆனால் அங்கே ஜஹாங்கீரோடைய கோர்ட்டில் மெஜாரிட்டி யார் தான் இருந்திருப்பா, நம்மளுடைய போர்ச்சுகீஸ் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ போர்ச்சுகீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய ஹாக்கின்ஸ்க்கு ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கறத அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஹாங்கீர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பார், இவருக்கு ஹாக்கின்ஸ்க்கு வந்து அந்த அனுமதி கொடுத்துருக்க மாட்டார். ஓகேவா? அப்போ அந்த அனுமதி கொடுக்காததால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் சூரத்தில் வந்து ஒரு ட்ரேட் சென்டர் அமைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போது ட்ரேட்ஸ் அமைக்கிறதுக்கான மிஷன் வாஸ் ஃபெயில்டு. ஆமாவா? எஸ். அடுத்து 1611 இப்போ ஃபெயில் ஆனதுக்கப்புறம் 1611 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து யார்கிட்ட, ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி கிடைக்கல. 1611ல் சூரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, மச்சுலிப்பட்டினத்தில் ட்ரேட் சென்டர் அமைச்சிருப்பாங்க. அப்போது 1616ல் ஒரு தொழிற்சாலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரீஸை ஃபேக்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க 1616ல். அப்போது பிரிட்டிஷோடைய ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்கே தான், மச்சுலிப்பட்டினம், இந்த இயர் ஆஃப் 1611 1611. ஓகேவா? எஸ். அடுத்து 1612ல் குறிப்பாக 1612ல் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போர்ச்சுகீஸை சூரத் அந்த ரீஜனில் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார், அவங்களோட கப்பலை டிஃபீட் பண்ணியிருப்பார். அப்போது இவங்களை டிஃபீட் பண்ணது ஏன் வந்து ஜஹாங்கீருக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, ஜஹாங்கீரோடைய ட்ரேட் லைசன்ஸ் கொடுக்குற விஷயத்தில் யார் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய போர்ச்சுகீஸ் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவருக்கு பிடிச்சிருக்காது. அப்போது இப்போ போர்ச்சுகீஸை வந்து வேற ஒருத்தர் டிஃபீட் பண்ணும்போது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி நம்மளுடைய ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பார். எங்கே, நம்மளுடைய சூரத்தில் ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பார். சூரத் பக்கத்தில் தான் அவங்களை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சூரத்லேயே என்ன பண்ணியிருப்பாருன்னா ட்ரேட் சென்டர் லைசன்ஸ் கொடுத்துருப்பார் இந்த இயர் ஆஃப் 1613. 1613ல் ஜஹாங்கீர் கிராண்ட் பர்மிஷன் டு எஸ்டாப்ளிஷ் எ ஃபேக்டரி அட் சூரத் அண்டர் தாமஸ் அல்ட்வர்த். ஓகே, தாமஸ் அல்ட்வர்த். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஜேம்ஸ் என்ன அனுப்புகிறார், தாமஸ் ரோவா அனுப்புகிறார். யாரோட கோர்ட்டுக்கு, நம்மளுடைய ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு 1615 1615ல் சார் தாமஸ் ரோ அனுப்புகிறார். ஓகே, அம்பாசிடர் ஆஃப் ஜேம்ஸ் ஒன் டு த கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீர் வரும்போது அகமதாபாத், புரோச், அந்த மாதிரி ஆக்ரா, அகமதாபாத், புரோச் 3 இடங்கள்ல, ஆக்ரா, அகமதாபாத், புரோச் இந்த 3 இடங்கள்ல ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கு யார் அனுமதி வாங்குறா, 1615ல் 1615ல் சார் தாமஸ் ரோ அனுமதி வாங்குறார். ஓகேவா? எஸ். 1600 பாம்பே ஹேட் பின் கிஃப்டட். ஓகே, அப்போது முதல் விஷயம் சூரத் நம்மளுக்கு ட்ரேட் சென்டர் கிடச்சிருச்சு 1613ல். அதுக்கு முன்னாடி மச்சுலிப்பட்டினத்தில் அமைச்சாச்சு. அடுத்து நம்மளுடைய பாம்பேல எப்படி கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய போர்ச்சுகீஸ் குயின் கேத்ரீனை வந்து மேரேஜ் பண்ணதால அவருக்கு கிஃப்டாக வந்தது தான் சார்லஸ் டூ, இங்கிலாந்தோடைய ராஜா சார்லஸ் டூக்கு கிஃப்டாக வந்தது தான் நம்மளுடைய பாம்பே. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1668ல் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக 10 பவுண்ட்ஸ் வெறும் 10 பவுண்டுக்கு ஆனுவல் சார்ஜாக என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் சூரத்துக்கு அப்புறம் சூரத்துலேருந்து என்ன கேபிட்டல் எங்கே மாறுது, பாம்பேக்கு மாறுது. ஓகேவா? எஸ். 1668ல் 1688ல் அதை கொடுத்துருக்கு. பிரின்சஸ் கேத்ரீனை மணந்ததுக்காக சார்லஸ் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்படுது. அப்போ 1668ல் அதை என்ன பண்ணுறாரு, குறிப்பாக பேமெண்ட் ஆஃப் 10 pounds வித் பிகேம் ஹெட் குவார்டர்ஸ் இந்த வெஸ்ட் ரீப்ளேசிங் சூரத். முதல்ல 1611ல் சூரத்தில் இருந்து என்ன பண்ணுற கேப்சர், அவங்களோட வெஸ்டர்ன் கோஸ்ட் கேபிட்டல் வந்து பாம்பேக்கு மாறுது. ஓகேவா? எஸ். அடுத்து 1632ல் ப்ரிவிலேஜ் ஆஃப் கம்பெனி ஏர்ன் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ட்ரேடிங் ஃப்ரீலி கோல்கண்டா பை ராயல் ஃபர்மன். இது ரொம்ப முக்கியமாக, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1632ல்
கோல்கொண்டா சுல்தான் கிட்ட கிடைக்குது ராயல் ஃபர்மன். ஃபர்மன்னா என்னன்னா பேராணைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃபர்மன் மூலமா பேராணை மூலமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகமான வர்த்தக உரிமை கோல்கொண்டா ரீஜன்ல கிடைக்குது. அதுக்கு என்ன கொடுக்கணும்? 500 பகோடாஸ் பர் இயர் கொடுத்தா போதுங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது. ஓகே, அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ஃப்ரான்சிஸ் டே ரொம்ப முக்கியமான பர்சன். ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறிப்பாக 1600 சென்னை கண்ட்ரோல் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக விஜயநகரா கண்ட்ரோலில் இருக்குது. விஜயநகரா அப்போ யார் முக்கியமான ரூலாக இருக்காருன்னா நம்மளுடைய விஜயநகரா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சின்ன சின்ன ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. அப்போது நம்ம சென்னை இருந்த ரீஜன் பார்த்தோன்னா பூந்தமல்லி ராஜா கிட்ட இருக்குது. அந்த பூந்தமல்லி ராஜா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கடப்ப நாயக்கர். ஓகே, தமர்லா வெங்கடப்ப நாயக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். பூந்தமல்லி அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமர்லா வெங்கடப்ப நாயக்கர் ஆஃப் பூந்தமல்லி அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கார்? நம்மளுடைய விஜயநகரா கண்ட்ரோல்ல இருக்கார். அப்போ விஜயநகராவுடைய ரூலர் யாருன்னா வேங்கடப்பா 2. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேங்கடப்பா 2 தான் என்ன பண்றாரு அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க? தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கரை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வெங்கடப்ப நாயக்கர் ஆர் வெங்கடாத்திரி நாயக்கர் இரண்டாம் வெங்கடா தான் அவர் ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு அத்தாரிட்டி. ஏன்னா இரண்டாம் வெங்கடா யாரு? விஜயநகரா ரூலர். அப்படி இருக்கும்போது பிரான்சிஸ் டே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு லேண்ட் வேணும்னு கேட்கிறார். அதன் அடிப்படையில் 1639 நம்மளுடைய ஆகஸ்ட் 22 அன்னைக்கு ஒரு லேண்டு வந்து பிரிட்டிஷ் அந்த பிரான்சிஸ் டே வாங்குறார். அந்த லேண்டு பேர் தான் இப்போ இருக்க மெட்ராஸ். அங்கே லேண்ட் செட்டில்மெண்ட் அமைக்கவும் ஃபோர்ட் கட்டவும் அவருக்கு அனுமதி யார் கொடுக்குறா? இரண்டாம் வெங்கடா கொடுக்குறார், விஜயநகரா ரூலர். ஓகேவா? எஸ். அப்போ அதன் அடிப்படையில் ஃபோர்ட்டும் கட்டுறாங்க, நம்மளுடைய செட்டில்மெண்ட்டாக அமைக்கிறாங்க. அப்போது அந்த ஃபோர்ட் பேர் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அதை சுற்றி உருவாகிற ஜார்ஜ் ஃபோர்ட் சுற்றி உருவாகிற டவுன் பேர் ஜார்ஜ் டவுன். இப்போ இருக்கா ஜார்ஜ் டவுன்? அது a city which was established surrounded by நம்மளுடைய ஜார்ஜ் ஃபோர்ட். ஜார்ஜ் ஃபோர்ட்டை சுற்றி உருவாகிற சிட்டிங்கிறதால அது பேர் ஜார்ஜ் டவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ். அப்போது அது சென்னப்பட்டம் ஏன் பேர் வந்துச்சு? இரண்டாம் வேங்கடா அவருடைய ஃபாதர் நேம், அவருடைய அப்பா பேர் சென்னா. அதனால அவருடைய நினைவாக என்ன பண்ணுறது? சென்னப்பட்டினம் அப்படி சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது. ஓகே, சென்னப்பட்டினம் சொல்லிட்டு பேர் வைக்கிறது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஆகஸ்ட் 22 என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? மெட்ராஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 22 என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? மெட்ராஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபோர்ட் நம்ம லேண்டு வாங்கினது 1639, ஃபோர்ட் கட்டி முடிக்கிறது 1640, 1640. அது பின்னாடி இருக்குது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை built at Madras in the year of 1640, 1640. A city was formed nearby George Fort is Georgetown. நான் சொன்னேன்னா ஜார்ஜ் ஃபோர்ட் வாஸ் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங் இன் இந்தியா. இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரிட்டிஷ் தனக்கென ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டினது எங்கே தான்? நம்மளுடைய சென்னையில் தான், மெட்ராஸில் தான். அதுதான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அதை சுற்றி உருவான ஜார்ஜ் டவுன். ஓகேவா? எஸ். நம்மளுடைய பாம்பே, கல்கத்தாலாம் அதுக்கப்புறம் உருவானது தான். பாம்பே பார்த்தோன்னா 1668 அந்த கேத்ரின் மணந்ததுக்கப்புறம், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய பிரின்ஸ் சார்லஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஒரு பிரிட்டிஷ் கிட்ட வந்திருக்கும். நம்மளோட கால்கட்டா பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் தான் 1757 அப்புறம் தான் நம்மளோட பெங்காலை கேப்சர் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1639 என்ன பண்ணியாச்சு? நம்ம ஈஸியாக நம்மளுடைய செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸை கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்து புனித டேவிட் கோட்டை. நம்ம முன்னாடியே பார்த்தோம். டேவிட் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்திருக்கும். அப்போ அந்த போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மளுடைய 1619 1690 கரெக்டாக அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த டேவிட் ஃபோர்ட்டை அவங்க கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. யார்? நம்மளுடைய பிரிட்டிஷ். ஓகேவா? எஸ். ஆங்கிலேயர்கள் கடலூர் மற்றும் போர்ட்டோனோவாவில் குடியேற்றங்கள் நிறுவினர். பட் ஆனால் நம்மளுடைய டேவிட் கோட்டை கேப்சர் பண்ணது எப்போ தான்? 1619. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர் தாமஸ் ஏல் தென் த கவர்னர் ஆஃப் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் who met Rajaram, the Maratha ruler of Jinji and got the fort. பார்த்தீங்களா? ராஜாராம் ஆஃப் மராத்தா ரூலர், செஞ்சி மராத்தா ரூலர் கிட்ட மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அந்த கவர்னர் யார்? தாமஸ் ஏல் வந்து அந்த செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுறார். எந்த வருஷம்? 1690, 1690. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1639, 1639. 40 என்ன பண்ணுறாங்க? செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டுறாங்க. ஓகே, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா. அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஃபோர்ட் என்னது? 1690 செயின்ட் டேவிட் ஃபோர்ட். டேவிட் ஃபோர்ட் ஆல்ரெடி பில்ட் ஒன். ஓகேவா? போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருப்பாங்க செயின்ட் டேவிட் ஃபோர்ட். அதை கேப்சர் பண்ணது யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கி? குறிப்பாக ராஜாராம் மராத்தா ரூலர் ஆஃப் செஞ்சி மராத்தா ரூலர்
இந்த பேர்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. இது எல்லாமே நம்மளுடைய தற்கால தமிழக வரலாறு புக்கில் இருந்து எடுத்தது. ஓகே, அதனால எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 1690ல அவங்க என்ன பண்ணுறாங்க, டேவிட் ஃபோர்ட்டை அவங்க கேப்சர் பண்ணுறாங்க 1639. ஓகே, எஸ். இப்போ மீதி அடுத்த பிரிட்டிஷோடைய விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹிஸ்டாரி இனிஷியல் ஹிஸ்டாரியில் இது வரைக்கும் ஓகே. ஓகேவா, எஸ். அடுத்து பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு வந்து லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு வராங்க. ஓகேவா, இந்தியாவுக்கு லாஸ்ட்டாக வந்து குறிப்பாக ஃப்ரெஞ்சுமே பெரிய அளவுக்கு இந்தியா முழுமைக்கும் எல்லா இடத்துலையும் அவங்க ட்ரேட் சென்டர் அமைச்சாங்களான்னு கேட்டால் இன்னும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே பெரும்பாலும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும்தான். வெஸ்டர்ன் கோஸ்ட் சைடே அவங்க போயிருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷோட அட்வான்டேஜ் அதுதான். பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவில் கோஸ்டல் ரீஜனும் சரி, அவங்களோட லேண்ட் டெரிட்டரியிலுமே அவங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரேட் சென்டர் அமைச்சிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ பெங்காலில் பார்த்தீங்கன்னா செராம்பூர், நம்மளோட மச்சிலிப்பட்டினம், இங்கே சதர்னில் பார்த்தோன்னா நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களும் குறிப்பாக பாண்டிச்சேரியை மையமாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க இயங்குறாங்க. ஓகே, அதில் பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் கால்பெட், த மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. நம்மளுடைய லூயிஸ் 14 மினிஸ்டர் லூயிஸ் கால்பெட் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாகணும் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறார். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே குறிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட்டில் வந்ததாக இருக்கும். ஆமாவா, எக்ஸப்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் ட்ரேக் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் பார்த்தோன்னா இட்ஸ் பிரைவேட் பர்சன். அவர் தான் என்ன பண்ணுறார், குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார். அவர் பார்த்தா பிரைவேட் பர்சன், யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து அனுமதி வாங்குறாங்க. பட் மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்க இல்லை கவர்மெண்ட்டே தான் பண்ணியிருக்கோம் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இவர் கூட பாருங்க, லூயிஸ் கால்பர்ட் யாரு, மினிஸ்டர் ஆஃப் நம்மளோட கிங் லூயிஸ் 14. அப்போ அவர் வந்து கவர்மெண்ட்ல இஸ் அ பார்ட். ஆமாவா, அப்போ அவரு தான் அவரோட இனிஷியேட்டிவ்ல தான் 1664 இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பின்னாடி கர்நாடிக் வார் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கர்நாடிக் வாரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃப்ரெஞ்சு ஈஸியாக டிஃபீட் ஆனாங்கன்னா அது முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று. என்னன்னா ஃப்ரெஞ்சு டிஃபீட் ஆகிறதுக்கு காரணம் ஃப்ரெஞ்ச் ஈஸ்டர்ன் கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனி, பட் பிரிட்டிஷ் ஈஸ்டர்ன் கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனி. அப்போ டெசிஷன்ஸ்லாம் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண முடியும், ஆட்டோனமஸாக யாரால் எடுக்க முடியும், பிரிட்டிஷ் ஈஸ்டர்ன் கம்பெனியால் எடுக்க முடியும். பட் ஆனால் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஈஸ்டர்ன் கம்பெனியால் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆட்டோனமஸாக முடிவுகள் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. காரணம் என்ன, அவங்க யார்கிட்ட ஒரு விஷயத்துக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யார்கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட இருந்து அனுமதி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, எஸ். அதன் அடிப்படையில் 1664 என்ன பண்றாங்க, லூயிஸ் கால்பர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. எப்போ, 1664. அப்போ 1667 பிரான்சிஸ் கரோன் தலைமையில் இந்தியாவில் இந்தியாவுக்கு வராங்க 1667. அப்போ இந்தியாவில் பிரெஞ்சு பகுதிகளுடைய முதல் ஆளுநரை யார் இருக்கா, பிரான்சிஸ் கரோன், ஃப்ரான்காயிஸ் கரோன் இருப்பார். ஓகேவா, ஃப்ரான்காயிஸ் கரோன் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. 1667. Maragara, who accompanied Karon, founded a factory at Masulipatinam in 1669 with the permission of Sultan of Golconda. இதில் இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 1669 என்ன பாருங்க, 3 முக்கியமான ரூலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்மளுடைய பிரிட்டிஷ், செகண்ட் இஸ் டச், தேர்ட் இஸ் நம்மளுடைய பிரெஞ்சு. 3 பேருமே அவங்களுடைய முதல் வணிக தளத்தை எங்கே தான் அமைச்சிருக்காங்க, கோல்கண்டா சுல்தானுடைய பர்மிஷனோட மசூலிப்பட்டினம் வந்து அமைச்சிருப்பாங்க. நம்மளோட பிரிட்டிஷ் பார்த்தோமா, பிரிட்டிஷ் 1611 1611 மசூலிப்பட்டினத்தில் தான் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக அமைச்சிருக்காங்க, கோல்கண்டா சுல்தான் ஈஸியாக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா 1669 என்ன பண்ணுறாங்க, மசூலிப்பட்டினத்திலேயே அவங்களுக்கு ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கான அனுமதியும் கிடைச்சிருக்கு. ஓகேவா, எஸ். அதே மாதிரி 1673 சேஷ்டகான், இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின் ப்ரிலிம்ஸில். 1673 சேஷ்டகான் அவர் வந்து முகல் சுபேதார் ஆஃப் பெங்கால் எஸ்டாப்ளிஷ் சந்திரநாகூரில் அவங்க ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. 1673 ஷேர்கான் லோடி, ஓகேவா, ஷேர்கான் லோடி பாண்டிச்சேரி என்ன பண்றாரு, கவர்னர் ஆஃப் வலிகொண்டபுரம். ஓகே, வலிகொண்டபுரம் அது வாலிகொண்டபுரம், கவர்னர் ஆஃப் வாலிகொண்டபுரம் ஷேர்கான் லோடி என்ன பண்றாருன்னா பாண்டிச்சேரியில பிரெஞ்சு செட்டில்மெண்ட் அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறார். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, 1673 சேஷ்டகான் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறாங்க. இங்க 1673 ஷேர்கான் லோடி கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, கிராண்டட் ஃப்ரான்காய்ஸ் மார்டின் as a site for a settlement which became the Pondicherry in 1674. The same year he became the French governor of replacing Caron. Okay, ஃப்ரான்காய்ஸ் மார்டின் என்ன பண்றார், பிரான்சிஸ் கரோனுக்கு மாற்றா இந்த பிரெஞ்சு பகுதிகளோட முதல் ஆளுநரா 1674 மாறுறார். இதுதான் ரிப்பீட்டடான கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகேவா, எஸ். அப்போ யார் பர்மிஷன் கொடுக்குறா, எப்போ பர்மிஷன் கொடுக்குறாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது, யாரு, ஷேர்கான் லோடி. எப்போ, 1673.
அது அது பாண்டிச்சேரி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது 1674. அப்போ ஃப்ரங்காய்ஸ் மார்ட்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் பாண்டிச்சேரிக்குள்ளே போகும்போது பாண்டிச்சேரி இஸ் அ ஸ்மால் வில்லேஜ், ஓகேவா, குட்டி கிராமமாக இருந்தது அந்த மாதிரி சொல்லியிருப்பார். சாலைகள் இல்லாமல் எல்லாமே குடிசை வீடுகளோடு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் நம்மளுடைய ஃப்ரான்சிஸ் மார்ட்டின். ஓகே, ஃப்ரங்காய்ஸ் மார்ட்டின். அவரோட ஸ்டாச்சு கூட இருக்கும். ஓகே, பீச் பக்கத்தில் நம்மளுடைய அவரோட ஸ்டாச்சு இருக்கும். அட்ஜஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பிரெஞ்சுக்காரர்களோட வீழ்ச்சி. பிரெஞ்சு எப்படி டிஃபீட் ஆகுறாங்க அப்படின்னா, இது ஜென்ரலாக நம்ம பார்ப்போம். பின்னாடி நம்ம கர்நாடிக் வார்லினா என்ன பார்ப்போம், பிரெஞ்சு வந்து எப்படி டிஃபீட் ஆகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ். டிக்ளைன் ஆஃப் பிரெஞ்சுக்காரர்களோட வீழ்ச்சி. டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இடையே போர் வெடித்தது. அவுட் பிரேக் ஆஃப் வார் பிட்வீன் த டச் அண்ட் பிரெஞ்ச். ஸ்பானிஷ் வார் ஆஃப் சக்சஷன் நம்ம பார்ப்போம் பின்னாடி. டெத் ஆஃப் ஃப்ரங்காய்ஸ் மார்ட்டின் இன் 1706. ஆங்கிலோ பிரெஞ்ச் ரிவல்ட்ரி. நம்மளோட இந்தியாவில் பிரெஞ்சு டிஃபீட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2 முக்கியமான காரணம். ஒன் இஸ் ஆங்கிலோ பிரெஞ்ச் ரிவல்ட்ரி. அவங்களுடைய ஆங்கில பிரெஞ்சு ரிவல்ட்ரி தான். என்னன்னா, ஆங்கிலோ பிரெஞ்சு ரிவல்ட்ரிக்கான முக்கியமான காரணம் அதான் ஆங்கிலோ கர்நாடிக் வார். 3 முக்கியமான கர்நாடிக் வார் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். அந்த கர்நாடிக் வாரோட விளைவில் பிரிட்டிஷ் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, பிரெஞ்சை டிஃபீட் பண்ணுறாங்க த்ரூ த ட்ரீட்டிஸ். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் பிரெஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஐலா சாப்பேல் ட்ரீட்டியில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தான் இறங்கி போயிருப்பாங்க. பட் அடுத்தடுத்த விஷயங்கள் வார் நடக்கும்போது பிரெஞ்சோடைய என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதை யாருக்கு பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, பிரிட்டிஷ் அவங்களுக்கான பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மிலிட்டரி தளபதி, அதாவது ராணுவ தளபதி எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அப்போ ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பார்த்தா இஸ் எ கவர்மெண்ட் கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இஸ் எ பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனியாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயமும் அட்டானமஸாக இருக்க முடியுது. பட் ஆனால் பிரெஞ்சுனால என்ன பண்ண முடியல, அட்டானமஸாக இருக்க முடியல. ஓகே, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இதை ஓவராலாக நம்மளுடைய இந்தியாவில் பிரிட்டிஷ் நம்மளோட யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து செட்டில் ஆனாங்கிறதுக்கான டயக்ராம்ஸ் பாருங்க. குறிப்பாக இது தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்க்கும்போது புலிக்காட்டில் டச்சோட செட்டில்மெண்ட்ஸ் அதிகம். பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெஞ்சோட செட்டில்மெண்ட்ஸ் அதிகம். மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட செட்டில்மெண்ட்ஸ் அதிகம். ட்ராங்குவார் நான் சொன்ன மாதிரி டேனிஷோட செட்டில்மெண்ட்ஸ். நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய போர்ச்சுகீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டச்சோட செட்டில்மெண்ட்ஸ் அதிகம். ஏன்னா டச்சோட கேபிட்டலாக இருந்துச்சுல நாகப்பட்டினம். எஸ், ஓகே, அதாவது ஜஸ்ட் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள் மேப்பு எங்கெங்கெல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் அமைக்கிறாங்கன்ட்டு. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, எஸ். எப்படி பிரிட்டிஷ் மற்ற ஐரோப்பியர்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்மளால் அட்டன் பண்ண தெரியணும். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டில் பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து தே ஆர் ஹவு மோர் தே பவர்ஃபுல் தேன் த அதர் யூரோப்பியன்ஸ்னு பார்க்கும்போது குறிப்பாக முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் த ட்ரேடிங் கம்பெனி. ஏன்னா அவங்களோட அமைப்பு நான் சொன்னேன்னா நம்மளுடைய மற்ற ஐரோப்பிய கம்பெனியை விட நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒன், ஒரு அமைப்பு போட்டு கவர்னர், டெபுட்டி கவர்னர்ஸ், அவங்க கீழே எவ்வளோ சிப்பாய்ஸ் இருக்கணும், எவ்வளோ மர்ச்சன்ட்ஸ் இருக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு த்ரூ த அமல்கமேஷன் ஆஃப் செவரல் ரைவல் கம்பெனிஸ் அட் ஹோம். அங்கே இருக்க குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாம் நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கம்பெனி உருவாக்குறாங்க. கண்ட்ரோல்டு பை த எலெக்டட் போர்ட் மெம்பர்ஸ் ஆனுவலி. நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுமே நம்ம ரெகுலேட்டிங் ஆக்டில் பார்ப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாமே யார் தான், எலெக்டட் ஒன்றா தான் இருப்பாங்க. ஓகே, அதுவே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா? எஸ். அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வேர் லார்ஜ்லி ஓன்டு பை த ஸ்டேட். நம்ம முன்னாடி சொன்னோன்னா தே ஆர் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸாக இருந்திருக்கும். அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, கடற்படை மேன்மை, நேவல் சுப்பீரியாரிட்டி. பிரிட்டிஷ் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ஐரோப்பியர்களை விட அவங்ககிட்ட இருந்த நேவல் ஷிப்ஸுமே அதிகம். தே ஆர் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒன். அப்போ அதிகமான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டு ஒன்றா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக மற்ற யூரோப்பியன்ஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நேவல் ஃபோர்ஸ் மூலமாக சீக்கிரம் போகிறதால அப்போ ஈஸியாக ட்ரேடும் அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஈஸியாக இருந்துச்சு. ராயல் நேவி ஆஃப் பிரிட்டன் வாஸ் நாட் ஓன்லி த லார்ஜஸ்ட் பட் வாஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் ஆஃப் இட்ஸ் டைம். ஆமாவா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் நம்ம 1947 வரைக்கும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான், அவங்களுடைய நேவல் மிலிட்ரி ஃபோர்ஸ் தான். ஒருவேளை அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து டிஃபீட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களால இந்தியாவில் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால தான் ராயல் இந்தியன் நேவி மியூட்டி நடந்துச்சா 1946, 1946. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிரிட்டிஷ் பயந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, இந்தியாவில் இருக்க முடியாதுங்கிறதே முடிவு பண்ணுறாங்க. அப்போது அவங்க நேவல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நேவல் ஃபோர்ஸை ஒருவேளை பிரிட்டிஷ் நேவல் ஃபோர்ஸை டிஃபீட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரிட்டிஷால் என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்தியாவில் சஸ்டெயின் ஆகிருக்க முடியாது. ஓகேவா? எஸ்.
அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18th செஞ்சுரியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பிரிட்டனில் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலமா அதிகமான மெஷினரிஸ் உருவாகுது. மெஷினரிஸ் மூலமா ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷனால அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. எதுக்கு? ரிசோர்சஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது. ரிசோர்சஸ்க்கான அதிகமான டிமாண்ட் இருக்கும்போது அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பிளேஸை கேப்சர் பண்ற அந்த ஆக்ரோஷம் அதிகமாகுது. ஓகேவா? பிரெஞ்சுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா பிரிட்டிஷ்க்கு அது இருக்கு. பிரிட்டிஷ்க்கு தேவை அதிகமா இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு, மெஷின்ஸை கண்டுபிடிச்சாச்சு. மெஷின்ஸ்க்கு தேவையான ரிசோர்சஸ் வேணும். அப்போ இடங்களை தேடி அலையறாங்க. அப்படி இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு 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 ரிசோர்ஸ் சென்டரா இருக்கு. ரிசோர்ஸ் ஹப்பா இருக்கு. அப்போ இந்தியாவை கேப்சர் பண்ணணுங்கிறது அவங்களோட எய்மா இருக்கு. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது வெறும் வர்த்தகம் பண்றதுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஒரு சாவரனிட்டியோட ட்ரேட் பண்ணணும், ஒரு இறையாண்மையோட ட்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? பொலிட்டிக்கல் அட்டானமி வேணும். லேண்ட் மேல அதிகாரம், நிலம் மீதான அதிகாரம் வேணுங்கிறத முடிவு பண்றாங்க. அதன் அடிப்படையில் அவங்க எல்லா இடங்களையும் கேப்சர் பண்றாங்க. Industrial revolution, it started in England in the early 18th century with the invention of new machines. Production increased tremendously. Other European nations started industrial revolution late and this helped England to maintain its hegemony. ஓகேவா? எஸ், அவங்களோட மேலாதிக்கத்தை இன்னும் அதிகமாக்கிறதுக்கு எதுதான் அதிகமாக காரணமாக இருந்துச்சு? நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அடுத்து மிலிட்டரி ஸ்கில் அண்ட் டிசிப்ளின். ஓகேவா? நான் சொன்னா முதலே நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு விஷயமே என்னன்னா அவங்களுடைய மிலிட்டரி தான். மிலிட்டரி அது இல்லாமல் அவங்களோட தளபதிகள் தான். ஓகேவா? என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராபர்ட் கிளைவ்லாம் பற்றி பார்ப்போம். ராபர்ட் கிளைவ், அயர்கூட்லாம் பற்றி பார்ப்போம். தே ஆர் தி ரொம்ப எஃபிஷியன்டான ஒன். பட் ஆனால் அதர் யூரோப்பியன்ஸில் பார்த்தா அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக இல்லை, இன்எஃபிஷியன்ட்டாக இருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ஆர் டிசிப்ளின் அ லாட் அண்ட் வெல் ட்ரெயின். அதுவும் முக்கியமான விஷயம். நன்கு பயிற்சி பெற்றவர்கள். பிரிட்டிஷ் கமாண்டர்ஸ் வேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹூ ட்ரைட் நியூ டாக்டிக்ஸ் இன் வார்ஃபேர். என்ன பண்ணுறது? வார்ஃபேரில் ஒரு புதியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுறது. பெரும்பாலான யூரோப் நம்மளோட பிரிட்டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து த்ரூ அவங்களோட ட்ரீட்டிஸ் மூலமாக தானே பண்ணியிருப்பாங்க, எல்லாரையும் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்ப்போம் பின்னாடி கர்நாடிக் வார்லையும் சரி, மைசூர் வாரில் சரி, மராத்தா வாரில் சரி, எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரீட்டிஸ், அதாவது அவங்களுடைய ஒப்பந்தங்கள் மூலமாக தான் எல்லாருமே ஈஸியாக சமாளித்து அடுத்த இதில் என்ன பண்ணிடுறாங்க? முன்னாடி இருந்த குறைகளை நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஸ். The technological developments equipped with the military will this enable the smaller groups of English fighters to defeat larger armies. ஆமாம், அப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடை ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் எப்படி ரூல் பண்ணுச்சுன்னா எப்படி? இந்த மிலிட்டரி எஃபிஷியன்சி மூலமாக தான். ஓகேவா? அடுத்து ஸ்டேபிள் கவர்மெண்ட். என்னன்னா ஃப்ரெஞ்சுலேயே சரி மற்ற கவர்மெண்ட்டுமே ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன ஆகிட்டே இருந்துச்சு? கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனை எங்கே இல்லை? நம்மளுடைய பிரிட்டிஷில் இல்லை. பிரிட்டிஷில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்ததால் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ்க்கு. அதுதான் போட்டிருக்கு. எக்ஸப்ட் த க்ளோரியஸ் ரெவல்யூஷன் பிரிட்டன் விட்னஸ் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வித் எஃபிஷியன்ட் மொனார்க்ஸ். ஓகேவா? அவங்களோட ராஜாக்களும் சரி அவங்க எல்லாமே என்னவா இருக்காங்க? கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. யூரோப்பியன் நேஷன்ஸ் விட்னஸ்ட் வயலண்ட் ரெவல்யூஷன் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ். கண்டினியூஸாக அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது. ஏன்னா அங்கெல்லாம் பார்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுமாதிரி சக்சஷன் வார்ஸும் நிறைய நடந்துச்சு இந்த யூரோப்பில். எக்ஸப்ட் பிரிட்டன் வந்து அதால் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருந்ததால் என்ன பண்ண முடியுது? உலக நாடுகளை ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸப்ட் பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் 2 பேரை தவிர்த்து மற்ற 3 பேருமே நம்மளுடைய போர்ச்சுகீஸ், டச், டேன்ஸ் எல்லாருமே என்னது? மதத்தின் மீது ஆர்வம் இருக்கும். அதாவது மதத்தை பரப்புறது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய குறையாக பார்க்கப்படுது. அப்போ மதத்து மேலே கை வைக்கும் போது லோக்கல் பீப்புள்ஸால் என்ன பண்ணப்படாது? அது விரும்பப்படாது. ஆமாவா? அப்போ லோக்கல் பீப்புள்ஸால் விரும்பப்படாதுங்கிற பட்சத்தில் அப்போ அது அவங்களால எதிர்ப்பை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாவா? அப்போது அவங்க வந்து பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கும்போது அவங்களுடைய பொருள்களுக்கான டிமாண்ட் குறையும். அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று வரும்போது என்ன ஆகுது? அவங்க வந்து தே கோ ஃபார் பிரிட்டிஷ் குட்ஸ். அதன் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ் வாஸ் லெஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்ப்ரெடிங் கிறிஸ்டியானிட்டி தேன் அதர் யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ். அதே சமயத்தில் இனிஷியல் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் ரீஃபார்மில் பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆக இருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் அந்த 17th செஞ்சுரி அந்த பக்சார் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக நின்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து முக்கியமாக நம்மளுடைய அந்த சோஷியல் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். யூஸ் ஆஃப் டெப்ட் மார்க்கெட். அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன், அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷனுக்கு நிலங்களை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கடன் கிடச்சதோ அதே மாதிரி நம்மளுடைய மற்ற யூரோப்பியன் கம்பெனிக்கு என்ன பண்ணலை? பெரிய அளவுக்கு மணி மார்க்கெட் சப்போர்ட்டிவாக இல்லை. என்னன்னா பெரும்பாலான கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதால் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கும். பட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்னது? பிரைவேட் கம்பெனி. அவங்க கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க? டெரிட்டோரியல்
எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கும் ஆர்மி செலவுக்கும் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. அதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் கிடைக்குது. அதை தாண்டி உலகத்துடைய முதல் பேங்க் என்னது, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. நம்ம இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. பேங்க் ஆஃப் இங்கிலாந்தோட சப்போர்ட் யாருக்கு இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்துச்சு. அது அவங்களோட மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பிரிட்டிஷ் எப்படி எப்படி மற்ற யூரோப்பியன்ஸோட சக்ஸஸாக இருக்காங்கன்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். டச்சு கிழக்கிழங்கு இந்த கம்பெனி வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டச் என்ன பண்ணுறாங்க, 1602 நெதர்லாந்து யுனைடெட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற பேரில் வந்து 1602 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 1605 மசிலிப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க எதை கேப்சர் பண்ணுறாங்க, நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணி அதை தான் அவங்களோட முக்கியமான தலைமையகமாக மாற்றுறாங்க. அதை தாண்டி அவங்க வந்து புலிக்காட்டில் ஒரு முக்கியமான ஃபோர்ட் கட்டுறாங்க 1603. என்ன ஃபோர்ட், கெல்ரியா ஃபோர்ட். அது அவங்களோட முக்கியமான ட்ரேட் சென்டராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1659 நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணி 1619 என்ன பண்ணுறாங்க, அவங்களோட முக்கியமான அவங்களோட ட்ரேட் கேபிட்டலாக மாற்றுறாங்க. ஆமாவா? எஸ். அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அம்பாயனா மசக்கர் 1623 யாரை டிஃபீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நம்ம வந்து பிரிட்டிஷை டிஃபீட் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸை கொள்றதால பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. ஆனால் ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது 1667. அதன் அடிப்படையில் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இந்தியாவில் எந்த வித ஆக்டிவிட்டி, ட்ரேட் ஆக்டிவிட்டி டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதன் அடிப்படையில் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வர்த்தக மையத்தை எல்லாமே எங்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய இந்தோனேஷியன் ஐலண்ட்ஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தோனேஷியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸில். அது நான் இன்னொரு முக்கியமான ரீசன் சொல்லியிருப்பேன். அவங்க இந்தோனேஷியாவில் வந்து மிளகு அதிகமாக வர்த்தகம், இந்தியாவில் மிளகு அதிகமாக இருந்தாலுமே மிளகுக்கு மாற்றாக மிளகாய் சில்லி கண்டுபிடிக்கப்பட்டதால் அவங்களுடைய ஃபோக்கஸும் மாறி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு வார் நடந்திருக்கும் 1759. 1759 நம்மளுடைய பெடரா யுத்தம் பார்த்தோமா. பெடரா யுத்தம் 1759 1759 நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் நடந்திருக்கும். அந்த ஃபோர்ஸில் யாரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் வந்து டச்சை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்தோனேஷியன் ஐலண்ட்ஸில் மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து யார் வந்தா, டேனியர்கள் வராங்க. டேனியர்களுமே பெரும்பாலும் ட்ரேடை விட ரிலீஜியஸ் கன்வர்ஷனில் அதிகமாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க கம்பெனி 1616 அமைக்கப்படுது டேனியர்களோடது. 1620 ட்ராங்குபாரில் ட்ரேட் சென்டர் அமைக்கிறாங்க. 1845 கம்ப்ளீட்டாக யாருக்கு சேல் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோம், நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு சேல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதாவது வணிகத்திற்காக அல்லாமல் பெரும்பாலும் மிஷினரி நடவடிக்கைகளுக்காக நன்கு அறியப்பட்டவர்கள். அதில் முக்கியமான பர்சன் இதான் நம்மளுடைய தரங்கம்பாடி போர்ட்டுன்னு பார்த்தோம். அதில் முக்கியமான பர்சன் யார், ஜீகன் பேல்கை பார்த்தோம். ஜீகன் பேல்கை பார்த்தோன்னா அவர் வந்து அவருடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவர் வந்து ஒரு ஜெர்மன். ஓகே, அவர் வந்து அவருடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். அவர் வந்ததுக்கான 3 முக்கியமான நோக்கம் பார்த்தோம். எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங், ரிலீஜியஸ் கன்வர்ஷன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காகவும் உமன்ஸ்க்காகவும் என்ன பண்ணார், எஜுகேட் பண்ணணும்னு பார்த்தார். டீச்சர் ட்ரைனிங், அவர் வந்து அவர் மட்டுமே டீச்சராக என்ன பண்ண முடியல, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. அதன் அடிப்படையில் நிறைய பேர் டீச்சர்ஸாக எமர்ஜ் பண்ணுறார். ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அவர் முக்கியமான நோக்கமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இதில் இருந்தால் அவங்களுக்கு கொஸ்டின் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு எப்படி வராங்க, குறிப்பாக 1588 நம்மளுடைய ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து என்ன பண்ணுறார், அந்த ஸ்பானிஷ் ஆர்மடாங்கிற கப்பலை டிஃபீட் பண்ணுறார். அதன் அடிப்படையில் 1599 ஒரு கம்பெனி உருவாக்கணும், ஆஸ் லைக் அஸ் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கணும்ட்டு 1600 டிசம்பர் 31 யார்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குறாங்க, நம்மளுடைய குயின் எலிசபெத் 1 கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குறாங்க. 1609 அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மோனோபாலி இன் ஈஸ்டர்ன் சைடில் அவங்களுக்கு கிடைக்குது. அது எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், நம்ம சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆமாவா? எஸ். அப்புறம் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1609 யார் வரார், கேப்டன் ஹாக்கின்ஸ் வரார் ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு. பட் ஜஹாங்கீரோட கோர்ட்டில் என்ன கிடைக்கல, அவருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கான பர்மிஷன் கிடைக்கல. காரணம் வந்து போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 1611 கோல்கண்டா சுல்தானோடைய பெர்மிஷனோட அவங்க வந்து மசிலிப்பட்டினத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கேப்டன் பெஸ்ட் வந்து 1612 கேப்டன் பெஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், சூரத் ரீஜியனில் குறிப்பாக பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணதால ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பார், சந்தோஷமாயிட்டு 1613 தாமஸ் அட்வர்த்துக்கு சொல்லியிருப்பார், சூரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரேட் சென்டர் அமைச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பார். அதுக்காக 1615 ஜேம்ஸ் ஒன் முதலாம் ஜேம்ஸோடைய தூதுவரா, அவருடைய அம்பாசிடராக யார் வந்திருப்பா ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு, நம்மளுடைய தாமஸ் ரோ வந்திருப்பார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேசஸில் அவங்களுக்கு ட்ரேட் சென்டர் அமைக்கிறதுக்கான பர்மிஷன் கிடைச்சிருக்கும். ஒன் இஸ் ஆக்ரா, செகண்ட் ஒன் இஸ் அகமதாநகர், தேர்ட் ஒன் இஸ் ப்ரோச். இந்த 3 இடத்துல கிடைச்சிருக்கும். இதுதான் அவங்களோட முக்கியமான எக்ஸ்பான்ஷனரிக்கான ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1662 பாம்பே எப்படி கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரின்ஸ் நம்மளுடைய சார்லஸ் வந்து யாருக்கு மேரி பண்ணுறாங்க அப்படின்னா,
நம்மளுடைய போர்ச்சுகலோடைய குயின் நம்மளுடைய கேத்ரீனை மணக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா குறிப்பாக 1668ல் அந்த பாம்பேவை கிஃப்டாக வந்த பாம்பேவை என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஒரு 10 பவுண்ட்ஸ் பர் ஆனம்க்கு என்ன பண்ணுறாங்க, குத்தகைக்கு கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்போ பாம்பேவை கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா 1632ல் கோல்கொண்டா சுல்தான் கிட்ட இருந்து பர் 500 பகோடாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கோல்கொண்டா ரீஜனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ராயல் ஃபர்மன் வாங்குறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து ஃப்ரான்சிஸ் டே மெட்ராஸ். ஓகேவா, ஃப்ரான்சிஸ் டே பார்த்தீங்கன்னா மெட்ராஸை வந்து நம்மளுடைய சென்னப்ப நாயக்கர் கிட்டது வாங்குறார். தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் நம்ம பார்த்தோமா, தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் ஆஃப் பூந்தமல்லி. அதை பேரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவர் ரூல் பண்ண ஏரியா வந்து பூந்தமல்லி தான். அதனால தான் அவர் பேர் வந்து தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் ஆஃப் பூந்தமல்லின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா இல்லை, அதனால ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அவர் தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் யாரோட கீழே வேலை செய்கிறார் பார்த்தோன்னா, 2ஆம் வேங்கடா. ஓகே, வேங்கடா 2 எப்போனா 1639ல் ஆகஸ்ட் 22 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேண்டை வாங்குறாங்க. அதனால தான் அந்த ஆகஸ்ட் 22 என்னவா செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம், மெட்ராஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா, அடுத்து சென்னப்பட்டினம் ஏன் நேம் வந்துச்சுன்னா, அந்த வேங்கடா 2 விஜயநகரா ரூலர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட டேட் பேர் சென்னா, அதனால சென்னப்பட்டினம்ங்கிற பேர் வருது. அடுத்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் 1639ல் ஆகஸ்ட் 22 லேண்ட் வாங்குறாங்க. பட் ஆனால் அங்கே ஃபோர்ட்டை பில்ட் பண்ணுறது எப்போ தான், 1640 1640 தான் ஃபோர்ட் பில்ட் பண்ணுறாங்க. அந்த அந்த ஃபோர்ட்டை சுற்றி உருவாகிற டவுன் பேர் என்னது, ஜார்ஜ் டவுன் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகேவா, எஸ், இதான் பிரிட்டிஷ்கான முக்கியமான லேண்டு. அப்புறம் செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை பற்றி பார்த்தோம். 1690ல் அவங்க வந்து டேவிட் ஃபோர்ட்டை யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, குறிப்பாக நம்மளுடைய ராஜாராம் ஆஃப் ஜிஞ்சி மராத்தா சேர்ந்தவர் ராஜாராம்ங்கிறவர். இந்த நேம்லாம் இல்லை, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் வந்து 1664ல் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஃப்ராங்கோயிஸ் கரோன் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பார். அப்புறம் ஃப்ராங்கோயிஸ் மார்டின் வந்து கவர்னராக இருப்பார் பாண்டிச்சேரிக்கு. பாண்டிச்சேரி யார்கிட்ட வாங்கப்பட்டிருக்கும், 1673ல் ஷேர்கான் லோடி வலிகொண்டபுரம் கவர்னர். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர்கான் லோடி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. டிஃபீட் ஆனது பார்த்தோம். இதெல்லாம் ஃப்ரெஞ்சுக்கான முக்கியமான இடங்கள். ஆமாவா, எஸ். இந்த ஃப்ரெஞ்சுக்கு நம்ம பிரிட்டிஷ் குறிப்பாக எல்லா யூரோப்பியன்ஸோட பிளேசஸ் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த பிளேசஸ் குறிப்பாக தமிழ்நாடு ரிலேஜனில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தோம். குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், நேச்சர், அவங்களுடைய நேவல் சுப்பீரியாரிட்டி பற்றி பார்த்தோம். அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. யாருக்கு, நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அப்புறம் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். ஓகே, மிலிட்ரி அண்ட் ஸ்கில் அண்ட் டிசிப்ளின், அவங்களுடைய ஸ்டேபிள் கவர்மெண்ட், அவங்களோட நிலையான அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆமாவா, எஸ். அடுத்து வந்து லெசர் ஜீல் ஆன் ரிலீஜன், அவங்க மதம் மேலே என்ன பண்ணல, பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. ஆமாவா, எஸ். அதுக்கப்புறம் கடன், அவங்களுக்கு ஈஸியாக கடன் கிடச்சிது. அது இல்லாமல் அவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனி. அப்போ அவங்களால ஈஸியாக வர்த்தகம் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, எஸ். இதோட நம்மளுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டாபிக் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து கம்மியான கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதை தாண்டி நம்மளுக்கு அடுத்தடுத்து வர இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில், அப்புறம் நம்மளோட கர்நாடிக் வார்லேருந்து இது அடுத்தடுத்து வர டாபிக்ஸ்லேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.